அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை, பஞ்சமி திதி 4:50 வரை, பின் சப்தமி திதி, மிருகசீர நட்சத்திரம், சித்த யோகம், ராவு காலம் சனிக்கிழமைக்கு 9 முதல் 10:30, யமகண்டம் 1 to 3, குடியன் 6:30 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் பார். அன்பான நேயர்களே, இன்று சரியாக இரவு மணி 8:26க்கு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கின்றது. இன்று தமிழ் புத்தாண்டு. இந்த இரவு நாளை காலையிலேருந்து புதிய வருடம், உருவதி ஆண்டு என்று சொல்வது. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 11 இருக்கார், சனி 11 இருக்கார், குரு ராசியில் இருக்கார். ராசியில் இருக்கிற குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் நல்லது. 4ஆம் அதிபதி 2ல் போய் உச்சம் பெறாரு, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் இந்த மேஷராசி என்பதற்கு இந்த நல்ல நாள், நல்லது நடக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல நிறைவை தரும் என்று சொல்வது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ரிஷபராசிக்கு சந்திரன் நல்ல கிரகம், அவன் உச்சம் பெற்றது நல்லது. ராகு 11 இருக்குது, செவ்வாய் சனி 10 இருக்குது. தொழிற்சானம் நிறைவாக இருக்கிறது உங்களுக்கு. அதனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்வது. ரிஷபராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு குரு 11ஆம் இடத்துல இருக்கு, நல்ல இடத்துல இருக்கு, அதனால் நன்மை. ராகு 10ஆம் இடத்துல இருக்கு. சூரியனும் ராகுவும் 10ஆம் இடத்துல இருப்பது தொழிலுக்கு நிறைவு. 4 கிரகம் இருக்குது, சுக்கிரன் புதன் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் தொழிற்சாரம் நல்ல நிறைவாக இருக்கும் என்று சொல்வது. கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்காங்க. குரு 10ல் இருக்கார். 9ஆம் அதிபதியான குரு 10ஆம் இடத்தில் இருப்பது தொழிலுக்கு நல்ல நிறைவு, தொழிற்சானம் நிறைவாக இருக்கும். இருப்பினும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் காலதாமதமாகும், முயற்சிகளை தடைப்படுத்தும் என்று சொல்வது. சிம்மராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு ராசியை குரு பார்க்கின்றது. ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் ராசியை குரு பார்ப்பது பெரிய சிறப்பு. குரு 9ஆம் இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள். அடுத்தபடியாக கன்னி ராசி என்பவர்களே, உங்களுக்கு குழப்பமான நாள், உங்களுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்று சொல்வது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த கன்னி ராசி என்பதற்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார், அது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்வது. 6ஆம் இடத்துல சனி இருப்பது நல்ல பலன்களை தரும். அடுத்தபடியாக துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு 6ல் ராகு, 6ஆம் இடத்து ராகு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும். துளாராசியை குரு பார்க்கின்றது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதனால் குரு பார்ப்பது பெரிய சிறப்பு என்று சொல்வது. அதனால் துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நல்ல நாள். ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். கன்னிராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் 2 கூடையவர், அவர் உச்சம் பெற்றது நல்லது. அது மாதிரி துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றது நல்லது. அதனால் இது உங்களுக்கு நல்ல நாள். ராசியை குரு பார்ப்பது பெரிய சிறப்பு. அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த கிரகங்கள் சரியாக இல்லை,
சித்திரை 18ஆம் தேதிக்கு மேலே குரு பேச்சு ஆகுறாரு. அந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஒரு 18 நாள் தான் இருக்குது, இன்னும் 17 நாள் தான் இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சித்திரை 18ஆம் தேதி பிறகு உங்களுக்கு நல்ல நேரம். தனுசு ராசி ஏற்படல உங்களுக்கு 7.5 சனியுடைய காலம் முடிந்து இப்போ சனி பகவான் 3ல் இருக்காங்க, செவ்வாய் 3ல் இருக்குது, ராகு 4ல் இருக்குது, சுக்கிரன் 4ல் இருக்குது. இதெல்லாம் நல்ல அமைப்பு. ராகு 4ல் இருந்தால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருப்பீங்க. இது ஒரு நல்ல பலனை தரும் என்று சொல்வது. அன்பான நேயர்களே, நல்ல பலன்கள் நடைபெறும் என்று சொல்லலாம். ஆக இந்த தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு நல்ல நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடி மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உள்ள குறையாமல் இருக்கும், 2.25 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு 7.5 சனி அவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் வரும். சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எதுவும் ஒரு நல்ல பலன் இல்லை. ராகு மட்டும் நல்ல 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு நல்ல இடத்துல இருப்பது பெரிய சிறப்பு. 3ல் ராகு இருப்பது நல்ல பலனை தரும். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டு இருக்கிறது. கும்பராசி என்பவர்களுக்கு ராசியிலே செவ்வாய் சனி இருக்கிறது. ராசியில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. அதனால் காரியங்களை தாமதப்படுத்தும் என்று சொல்லலாம். அதனால் ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் வரும் என்று சொல்வது. அதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. அதனால் இன்னும் 5 ஆண்டுகள் இந்த 7.5 ஆதிக்கம் இருக்கிறது. அடுத்தபடியாக மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கும் சற்று 7.5 சனி இருக்கிறது. இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்குது, ராகு ராசியில் இருக்குது. அதனால் குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் இப்போ பேச்சு ஆக போகிறாரு. இன்னும் ஒரு 17 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வைகள் நல்ல தெளிவாக இருக்கும். மீனராசி என்பவர்களே, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மீனராசி என்பவர்களே, உங்கள் 3 ராசிக்கும் 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. அவர்கள் வயதுக்கு தக்கபடி அவர்களுக்கு பலன் நடக்கும். சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள். வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நடைபெறும். அன்பான நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்கள். நல்ல பலன்களை தரும். அதனால் அன்பு சார்ந்த நேயர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, இன்று இரவு 8:30 மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது. நாமெல்லாம் என்ன செய்கிறோம்னா, தமிழ் புத்தாண்டை யாருமே கொண்டாடுவதில்லை. அது வேறு மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டை யாருமே அதை பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் கிராமங்கள் எல்லாம் பஞ்சாங்கம் வாசிக்கிற ஒரு நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. பஞ்சாங்கமே வாசிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கிடையாது. அதனால் இருப்பினும் எல்லாருமே இப்போ நம்ம ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆங்கில வருடம் என்பது ஆங்கிலேயர்கள் நமக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கில வருடம் நமக்கு கிடைத்தது. தமிழ் வருடம் தான் நமக்கு ஆரம்ப காலத்திலிருந்து மன்னர்கள் ஆண்ட காலங்கள் எல்லாம் தமிழ் வருடம்தான் இருந்தது. தமிழ் தேதியைத்தான் பார்ப்பார்கள். ஆகவே அன்பான நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு என்று எல்லா நண்பர்களுக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டும். எல்லோரும் நல்லவர்கள் பெற வேண்டும். அந்த தமிழ் புத்தாண்டுடைய எப்படி ஒரு பலன் இருக்கிறதுன்னா, அந்த ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், மழைக்கதிபதி யார், இப்படியெல்லாம் ஒரு கருத்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இருக்கிறது. அதனால் அது எல்லாம் பார்ப்போம். மழை எவ்வளவு இருக்கிறது, எத்தனை அளவு மரக்காலம் போடுவாங்க, எத்தனை மரக்கால் மழை போட்டிருக்காங்க, இந்த வெண்பாவில் வரும். அதெல்லாம் நாளை காலையில் சீக்கிரமாக பார்த்து பலன்களை சொல்லுவோம். அதை கேட்டு அதோட ராசி பலன் வேறு இருக்கிறது. அதாவது எந்தெந்த ராசிக்கு இந்த வருஷம் ஆதாயம் விரயம் அப்படின்லாம் இருக்குது. அதுக்கு தக்கபடி நாம் நடந்து கொண்டு போயினால் நல்ல பலனடையும். நாளைக்கு காலையில் அந்த யூடியூப்பில் நான் தமிழ் வரப்பிறப்பை பற்றி பேச இருக்கின்றேன். அதை கேட்டு எல்லா பலன்களையும் அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.